ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது கால் குழம்பு. இதுக்கு தேவையானது இது லைட்டாக எண்ணெயில் நம்ம வணக்கி எடுக்க போகிறது. இஞ்சி, சோம்பு, கொஞ்சமாக பூண்டு, வெங்காயம், 2 தக்காளி, தேங்காய், இது எல்லாமே கொஞ்சமாக எண்ணெயில் நம்ம வணக்கி ஆற விட்டு அரைக்க போகிறோம். காய்கறிகள் அதுக்கு என்னென்ன சேர்க்குறோன்னா உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய். எல்லா இதுலேயுமே நான் உருளைக்கிழங்கு 1, கத்திரிக்காய் ஒரு 3, முருங்கைக்காய் 1. இந்த சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்காக எடுத்துருக்கேன். கடைசியாக தான் தாளிக்க போகிறோம். இப்போ நம்ம வானிலையில் எண்ணெய் விட்டு அந்த வெங்காயம், தேங்காவெல்லாம் கால் பதத்துக்கு வணக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வேகணும்னு தேவையில்லை, எல்லாமே கால் பதம். நான் சிம்மில் தான் வச்சு நிற்கேன் பாருங்கள். எண்ணெய் கூட அந்தளவுக்கு ரொம்ப காயில் கால் பதம் வந்துச்சு. இதை ஆஃப் பண்ணி ஆற விட்டு எடுத்து அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் கால் நல்லா சுத்தம் பண்ணி வேக விட்டு எடுத்திருக்கேன். நான் இதுக்கு ஒரு 7 விசில் விட்டேன். அந்த அளவுக்கு விட்டதுக்கப்புறம் தான் இது பாருங்கள் வெந்திருக்கு. இது கூடவே நம்ம கறி மசாலா, இது வீட்டில் அரைச்ச கறி மசாலா, அப்புறம் மஞ்சத்தூள் கடையில் வாங்கினது தான். மஞ்சத்தூள், கறி மசாலா, அப்புறம் நம்ம தேங்காய்லாம் வச்சுருந்தோம்ல அதை அரைச்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே அந்த காய்கறிகளையும் நம்ம உள்ளே சேர்த்து, இன்னும் நான் அடுப்பை ஆன் பண்ணலை. காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு வேக விடணும். இதுக்கு இனி வேறு எதுவுமே பண்ண வேணாம். கடைசியாக உப்பு, அப்புறம் தாளித்தா போதும். காய்கறிகள் எல்லாமே போட்டாச்சு. உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், இது தவிர வேறு எந்த காய்கறியும் தேவையில்ல. இதுவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், தேவையான அளவுக்கு எந்த பதத்துக்கு வேணும், தண்ணியாக வேணுமா, கட்டியாக வேணுமா, எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி அளவுக்கு அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஒன்றும் தப்பில்லை. உப்பு கடைசியாக சேர்த்துக்கலாம். அந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் வேகணும் இல்லையா, உப்பு சேர்த்தா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்போ மூடி வச்சு நல்லா வேக விடலாம். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா குழம்பு நல்லா வற்றிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். நான் ரொம்ப தண்ணியாக வைக்கல, ரொம்ப கட்டியாக வரல. இந்த பதத்துக்கு நான் எடுத்துருக்கேன். இப்போ தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு இதில் மல்லிலாம் சேர்க்க வேணாம். கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, சின்ன வெங்காயம் தாளித்து கூட்டிட்டா சூப்பரான கால் குழம்பு ரெடி. இது எல்லாத்துக்குமே நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி பெரிய வெங்காயம் நான் சேர்க்குறதில்ல. இப்போ இதை தாளித்து வச்சு இதை கொட்டினா வேலை முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.